ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 9ஆம் திருமொழியின் 2வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். உந்தி பறத்தல்னு 2 கோபிகைகள் அப்படியே கை கோத்து சுற்றி சுற்றி நடனம் ஆடுகிறார்கள். உந்தி பறப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. அப்ப முதல் பெண் கிருஷ்ண பக்தை கண்ணன் பெருமையை சொல்லிட்டா. என் தலைவன் கண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தன் நாயகி சத்யபாமா ஆசைப்பட்டாங்கிறதுக்காக, ஒரு பூவுக்கு ஆசைப்பட்டாங்கிறதுக்காக மரத்தையே பேத்து கொண்டு எடுத்தவன். அப்படிப்பட்ட வீரன் எங்களுடைய கண்ணன் அப்படின்னா உடனே அந்த பெண் பார்த்தா அவ பெரிய ராம பக்தை. ஏம்மா, எங்க தலைவன் ராமன் சாமானியம் நினைச்சியா? உங்க தலைவன் கண்ணன் ஏதோ தேவர்களை வீழ்த்தினான், நரகாசுரனை வீழ்த்தினாங்கிற. எங்க தலைவன் ராமன் இருக்கானே, பரசுராமனையே வீழ்த்தினான். பரசுராமர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ராவணனையே வென்றவன் கார்த்தவீரியார்ஜுனன். அந்த கார்த்தவீரியார்ஜுனனையே வென்றவர் பரசுராமர். அந்த பரசுராமரையே வென்றவன் என்னுடைய தலைவனான ஸ்ரீராமன். அந்த ராமனுடைய வில்லின் பெருமைக்கு கண்ணனுடைய வீரம் என்பது ஈடாகுமா? அது மட்டும் இல்ல, உங்க கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் பண்ணாங்கிறியே, எத்தனை வயசுலமா பண்ணா? அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம். எங்க ராமன் இருக்கானே, 12 வயசுலயே தாட்டகை என்ற ஒரு பெரிய அரக்கிய துவம்சம் பண்ணா தெரியுமா? அப்ப 2 சரித்திரத்தை எடுத்துட்டா கண்ணனை விட ராமன் பெரிய வீரன் என்பதை எடுத்து காட்டும் விதமாக. உடனே இதை யாரும் சண்டைன்னு எடுத்துடாதீங்க, ஏன்னா இன்னைக்கு டாலரன்ஸ் லெவலே கம்மியா இருக்கு. அப்புறம் யாராவது கமெண்ட்ல வந்து பாருங்கள், ராமனுக்கும் கண்ணனுக்கும் இடையே உபன்யாசகரும் பெரியாழ்வாரும் அவரையும் சேர்த்துருவா, நம்மளை மட்டும் விட மாட்டா, இவாள்லாம் சண்டை போட்டுறா. அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பக்தியில ஒரு சுவை. எல்லாம் அவ ஊர் பெருமாளை பத்தி பேச மாட்டாளா? உங்க ஊருக்கு அந்த பெருமைனா எங்க ஊர் பெருமாளுக்கு இந்த பெருமை. இதெல்லாம் பக்தியின் நிலைகள்னு புரிஞ்சுக்கணுமே ஒழிய எல்லாத்தையும் வேற அவுட் ஆஃப் கான்டெக்ட்லயே பார்த்துட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அப்படி இருக்கிற வாழ்க்கையிருந்து நாம விலகி இருப்போம், நாம அனுபவத்துக்கு வருவோம். அதனால அவ சொல்றா, ஏமா, உன் கண்ணனுக்கு நரகாசுரனை வென்றதும் இந்திரனை வென்றதும் பெருமைன்னா, எங்க ராமனுக்கு பரசுராமனை வென்றதும் தாட்டகைய வென்றதும் அதை விட பெரிய பெருமை. எங்க ராமனுடைய வில்லின் வலிமைக்கு நிகராகுமா? 2வது பாட்டு, என் வில் வலி கண்டு போ என்று எதிர்வந்தான், தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன்வில் வலித்து முதுபெண் உயிருண்டான், தன் வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பற. என் வில் வலி கண்டு போயென்று எதிர்வந்தான், தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன்வில் வலித்து முதுபெண் உயிருண்டான், தன் வில்லின் வன்மையை பாடிப்பற தாசரதி தன்மையை பாடிப்பற. இப்போ அப்படியே ஒரு சரித்திரம் சொல்லிடுறேன். சீதா கல்யாணமாகி மிதிலையிலிருந்து அயோத்தி நோக்கி 4 புதுமண தம்பதியர் வருகிறார்கள். சீதாராமன், ஊர்மிளா லக்ஷ்மணன், மாண்டவி பரதன், ஸ்ருதகீர்த்தி சத்ருகணன், தசரதன் அவரோட பரிவாரம் எல்லாரும் வரா. அப்ப பரசுராமர் ராமனை வழிமறித்து, என்ன ராமா, ஏதோ சொத்தை வில்லை முறித்து விட்டு மெத்த வில்ல முறிச்சதா பெரிய வீரன் நினைச்சுட்டு இருக்கியோ? இதோ என் கையில விஷ்ணு தனுசு இருக்கு, முடிந்தால் இந்த வில்லை எடுத்து நான் ஏற்றி காட்டுனார். ராமன் கிடுகிடுன்னு வில்ல வாங்கினான், நான் ஏற்றினான். நான் ஏற்றியதோடு இல்லாமல் அதிலே பானத்தை பூட்டினான். பரசுராமரை பார்த்து சொன்னா, பாருங்க பரசுராமரே, நீங்க வேதம் படிச்சவர், உங்களை நான் அடிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, நீங்க விஸ்வாமித்திரருக்கு தூரத்து உறவினர். விஸ்வாமித்திரருடைய சகோதரி சத்தியவதி, அந்த சத்தியவதியோட பேரன் தான் பரசுராமர். அதனால எங்க ஆச்சாரியனுக்கு உறவுக்காரரா போயிட்டீர். உங்களை கொல்ல எனக்கு மனம் இல்லை. 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று, உங்களுடைய சஞ்சாரம் செய்யும் ஆற்றல். பரசுராமர் எல்லா இடத்துக்கும் நெடுக பயணிக்கிறார். அந்த பயணிக்கும் ஆற்றலை அடிக்கட்டுமா? நீங்கள் இதுவரை தவம் புரிந்திருக்கிறீர்களே, அந்த தவத்தின் பலனை அழிச்சு மொத்தமா அழிச்சு விடட்டுமா? 2ல எதை அடிக்கிறதுன்னு கேட்டான் ராமன். பரசுராமர் சொன்னார், நான் சஞ்சாரம் பண்ணணும், 4 இடம் போயிட்டு இருக்கேன், அதை அடிச்சுடாத, பயணிக்கும் சக்தியை அடிக்காதே, என் தவத்தின் பலன்களை எல்லாம் அடிச்சு கொண்டார். அதனால அம்பு போட்டு பரசுராமருடைய தவத்தின் வலிமையை எல்லாம் அழித்தொழித்தான் ராமன். அப்புறம் ராமனை புகழ்ந்து விட்டு போனார் பரசுராமர். இந்த சரித்திரத்தை சொல்றா. எங்க ராமன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இது நடந்த போது ராமனுக்கு எத்தனை வயசுனா 12 வயசாம். 12 வயசுல சீதா கல்யாணம் ஆகும்போது எங்க ராமன் என் வில் வலி கண்டு போ என்று எதிர்வந்தான். அவர் தான் பரசுராமர். பரசுராமர் ராமன்ட்ட வந்து சொல்றாராம், என் வில், அதாவது நீ ஜனகண்ட இருந்த சிவதனுசை எடுத்து நான் ஏற்றின முறிச்ச,
என் வில், என்கிட்ட வில்லு இருக்கு பார். இது மாமுனிகள் வியாக்கியானம். என்னப்பா சொத்த வில்ல எடுத்து நான் ஏற்றிட்டு பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா? என் வில், என்கிட்ட ஒரு வில் இருக்கு பார். வலி கண்டு, வலினா வலிமைன்னு அர்த்தம். என் வில் வலி கண்டு, என்னுடைய வில்லின் வலிமை என்ன என்பதை கண்டு நான் ஆராய்ந்து பார்த்து, இதை வாங்கிப்பார், என் வில்ல உன்னால தூக்க முடியுமான்னு பாரு. என் வில் வலி கண்டு, என்னுடைய வில்லின் வலிமை என்ன என்பதை கண்டு போ. அதுக்கப்புறம் முடிஞ்சா என்னை கடந்து போ. என் வில் வலி கண்டு போ. என் வில்லை எடுத்து பார்த்து எப்படிப்பட்ட வில்லுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னை கடந்து போ என்று சொல்லிக்கொண்டு எதிர் வந்தான். எதிர்த்து வந்து நின்றவர் யாரு? பரசுராமர். ராமன் என்ன பண்ணானா? தன் வில்லினோடும், அவர் வில்லையும் வாங்கிட்டான், தவத்தை எதிர் வாங்கி அவர் தவத்தையும் வாங்கிட்டானோ. அப்போ அவர் கையிலேருந்து வில்ல வாங்கினா, அனாயாசமா நான் ஏற்றினா, அம்ப பூட்டினா, அந்த அம்பினாலே தவத்தை, அவர் இதுவரைக்கும் எவ்வளவு தபஸ் சம்பாதிச்சு வச்சிருந்தாரோ அந்த தவத்தின் மொத்த பலனையும், எதிர்னா கண் எதிரேன்னு அர்த்தம். இந்த இடத்துல முன்னடியில எதிர் வந்தான்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல எதிர்த்து வந்தார்னு அர்த்தம். இங்க எதிர் வாங்கினா அவர் கண் எதிரிலேயே வில்லையும் வாங்கினா தவத்தை, தவம்னா தபஸின் பலன் அர்த்தம். அது ஒரு சிலர் உடனே கேட்பா, தவத்தை போய் யாரா அடிக்க முடியுமான்னு. தவத்தை அடிச்சாருன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தவத்தின் பலனை எல்லாம் அழிச்சுட்டார். பரசுராமருக்கு இனி அந்த தவத்துக்கு எந்த பலனும் கிடைக்காது, புதுசா தபஸ் பண்ணணும். அல்லது அந்த தவத்தை எல்லாம் அவர் ராமன்கிட்டயே சமர்ப்பிச்சுட்டார் என்ற அளவிலும் நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லது அந்த தவத்தின் பலன்கள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் ராமன் வாங்கிட்டு அவர்கிட்ட தவத்தை எதிர் வாங்கி அப்படி வச்சுக்கோங்க, என்னென்ன தபஸ் பண்ணியிருந்தாரோ எல்லாத்தையும் இவன் பெற்று விட்டான். ஆக தன் வில்லினோடும், அவர்கிட்ட வில்லையும் வாங்கினா தவத்தை, அத்தோடு சேர்த்து தவத்தை, தவ பயனையும் எதிர், அவர் கண்ணெதிரிலேயே வாங்கி, இப்பேற்பட்ட பெரிய வீரன் ராமன். உடனே ஒரு கேள்வி கேட்டாளா அந்த பெண், நன்னா இருக்குடி, பரசுராமரும் பெருமாள் தான், ராமனும் பெருமாள் தான், இவர் எப்படி அவரை வீழ்த்துவார் அப்படின்னு கேட்டா, அதுக்கு மாமுனிகள் அழகான வியாக்கியானம் பண்ணார். பெருமாள் அவதாரத்துல 3 வகை இருக்கு. சக்தி ஆவேச அவதாரம், ஸ்வரூப ஆவேச அவதாரம், பூர்ண அவதாரம். நல்லா கவனிங்கோ, சக்தி ஆவேச அவதாரம், ஸ்வரூபாவேச அவதாரம், பூர்ண அவதாரம், 3 அவதாரம். சக்தி ஆவேச அவதாரம்னா ஒரு ஜீவாத்மாவை செலக்ட் பண்ணி அவனுக்கு ஒரு பவரை மட்டும் பெருமாள் கொடுத்து ஒரு காரியத்தை செய்ய வச்சா அது சக்தி ஆவேச அவதாரம். பெருமாளோட பவரை மட்டும் வாங்கி வந்திருக்கார். ஸ்வரூபாவேச அவதாரம்னா ஒரு ஜீவாத்மாவுக்குள்ள பெருமாளே இருந்துட்டு, பெருமாள் எல்லாருக்குள்ளயும் இருக்காருங்கிறது வேற விஷயம், உள்ள இருக்கிற பெருமாள் தானே டைரக்டா அவர் மூலம் செயல்பட்டு ஒரு காரியத்தை நடத்தினார்னா அதுக்கு ஸ்வரூபாவேச அவதாரம்னு பேரு. இவரும் ஜீவாத்மா தான், ஆனா உள்ளேந்து பெருமாளே டைரக்டா கண்ட்ரோல் பண்ணி காரியத்தை நடத்துறார். 3வது பூர்ண அவதாரம்னா வைகுண்டத்துல உள்ள பெருமாள் இருக்காரு, அவரே மொத்தமா கீழே இறங்கி வந்துட்டாருன்னா அதுக்கு பூர்ணாவதாரம்னு பேரு. இப்போ ராமனோ கண்ணனோ நரசிம்மனோ அப்படியே பெருமாளே இறங்கி வரார், அது பூர்ணாவதாரம்னு பேரு. இதுல கார்த்த வீரியார்ஜுனன் ஒருத்தனை பார்த்தோமே, அந்த கார்த்த வீரியார்ஜுனன் யாருன்னா பெருமாளுடைய சக்தி ஆவேச அவதாரம். அவன்கிட்ட பெருமாள் தன் சக்தியை கொடுத்திருந்தார். அந்த சக்தி ஆவேசமாகிய கார்த்த வீரியனை ஸ்வரூப ஆவேசமான பரசுராமர் வீழ்த்திட்டார். ஏன்னா இவருக்குள்ள பெருமாளே இருந்து வேலை செய்யறார். கார்த்த வீரியன் சக்தி வேணும் தான், ஆனா இங்க உள்ள பெருமாளே இருக்கார், அதனால முடிச்சுட்டார். இங்க பரசுராமர் ராமன் மோதும் போது பரசுராமருக்குள்ள ஸ்வரூபாவேசம், ராமன் சாட்சாத் அவதாரம், பூர்ண அவதாரம். அப்ப நிஜத்துக்கு முன்னாடி நிழல் நிக்க முடியாது இல்லையா, அதனால ராமன்ட்ட பரசுராமர் தோற்றார். இப்ப என்ன வேறுபாடுனா, ஏதோ இந்திரனை வீழ்த்தினான் நரகாசுரனை வீழ்த்தினான்னு கண்ணனை பத்தி சொல்லிட்டு இருக்கே, எங்க ராமன் எப்படின்னா பெருமாளுடைய பவரை, பெருமாளுடைய அம்சத்தை வாங்கிட்டு வந்த வாழை கூட வீழ்த்துறான்னா பெருமாளையே வீழ்த்தக்கூடிய பெருமாள் யாருன்னா ராமன். அப்படித்தானே அர்த்தம். கார்த்தவீரியன், பரசுராமன், இவாழ்க்கெல்லாம் பெருமாளுடைய சக்தி, பெருமாளுடைய சொரூபம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. அவர்களையே வீழ்த்தும் ஆற்றல் ராமனுக்கு இருக்குன்னா அப்ப கண்ணன் மேலையா ராமன் மேலையான்னு பாத்துக்கோங்க. என் வில் வலிகண்டு போயென்று எதிர் வந்தான், தன் வில்லினோடும் தவத்தை எதிர் வாங்கி. அப்ப பரசுராமருக்கு வில்லையும் வாங்கினான், தவத்தையும் வாங்கினான். அதை விடுங்க, அதுக்கும் முன்னாடி சீதா கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி முன் வில் வலித்து முது பெண் உயிருண்டான். முன், இதற்கும் முன்பு, அதாவது இப்ப சொல்ற சம்பவத்துக்கு முன்பு விஸ்வாமித்திரரோட யாகத்தை காக்க போன போதும் வில் வலித்து, இந்த இடத்துல வலித்துன்னா வில்லை வளைத்து அதுல இருந்து பானம் போட்டுன்னு அர்த்தம். பாருங்க, ரொம்ப அழகா பெரியாழ்வார் பதங்கள்லாம் பயன்படுத்துறார். தன் வில், என் வில் வலி கண்டுன்னா அங்க வில்லினுடைய பவரை பாருன்னு அர்த்தம். இந்த இடத்துல வில் வலித்துன்னா அந்த வில்லை வளைத்துன்னு அர்த்தம். தன் முன் வில் வலித்து, முன்னொரு சமயம் தாட்டகையை நோக்கி வில் வளைத்து தன்னுடைய வில்ல வளைச்சான். என்ன பண்ணான்னா அந்த தாட்டகையின் உயிரை உண்டான். உண்டான்னா இந்த இடத்துல அழிச்சுட்டான்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவா பாருங்க, எப்பா கஜானால நிறைய காசு இருந்ததே என்னப்பா பண்ணான்னு கேப்பா.
அது முன்னாடி இருந்தவா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டான்பா. சாப்பிட்டாருன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அது போல அவள் உயிரை அழித்தான். ஆனா தாட்டகைக்கு கொடுத்த பேர் பாருங்க முது பெண். முது பெண் அப்படின்னா வயதான பெண்ணுன்னு நம்ம அர்த்தம் சொல்லுவோம். ஆனா மணவாள மாமுனிகள் அப்படி அர்த்தம் சொல்லல. முதியவர்னு ஒண்ணு வயசானவரையும் சொல்லுவோம், ரொம்ப சீனியரா எக்ஸ்பர்ட்டா ஒரு விஷயத்துல ரொம்ப பழகி போனவரையும் முதியவர் அந்த விஷயத்துல அவர் தான்ப்பா ரொம்ப சீனியர் இல்லையா. அது போல மத்தவாளை எப்படி ஹிம்சை பண்றதுங்கிறதுல ரொம்ப முதியவள் எக்ஸ்பர்ட் சீனியர் யாருன்னா இந்த தாட்டகையாம். சில இதெல்லாம் சொல்லுவோம் அவர் தான்ப்பா வெட்டரன், அவர்கிட்ட கேட்டுக்கணும், பயனீர் இதெல்லாம் சொல்லுவா இல்லையா. அப்படிப்பட்ட ஆளும் அந்த தாட்டகை. அதனால முன் வில் வலித்து, முன்னொரு சமயம் வில்லை வளைத்து, முது பெண் அடுத்தவாளை ஹிம்சை பண்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா ரொம்ப பழகி சீனியரா இருந்த அந்த தாட்டகை உயிர் உண்டான், அவள் உயிரையே அழித்தான். அதனால நீ என்ன பண்ற, கிருஷ்ணனுடைய வலிமையை பாடுன்னு பாட சொன்ன. நான் எதை பாடுறேன் தெரியுமா, தன் வில்லின் வன்மையை பாடிப்பற. அந்த ராமனுடைய வில்லினுடைய வன்மைனா வலிமை. நீ கிருஷ்ணனுடைய பவரை பாடு, நான் ராமனுடைய வில்லின் வன்மையை பாடிப்பற. அவன் வில் வலிமை என்னன்னு பாடுறேன். ஏன்னா மாமுனிகள் வியாக்கியானம், ஒருவேளை அடியார்களுக்கு கஷ்டம் வரும்போது ராமன் வேடிக்கை பார்த்தா கூட பார்ப்பான், பார்க்க மாட்டான். ஒரு பேச்சுக்கு ராமன் கூட வேடிக்கை பார்ப்பான், அவன் கையில உள்ள கோதண்டம்ங்கிற வில்லு வேடிக்கை பார்க்காது. தன் வில்லின் வன்மையை பாடிப்பற, அந்த ராமனுடைய வில்லினுடைய பெருமையை, அதன் வலிமையை, அதை நீ பாடிப்பற. தாசரதி தன்மையை பாடிப்பற. இந்த பெண் பாருங்க மாத்திட்டா. அவன் என்ன சொன்னா, என்னாதன் வன்மையை பாடிப்பற, எம்பிரான் வன்மையை பாடிப்பற. இவன் என்ன பண்ணா, தன் வில்லின் வன்மையை பாடிப்பற. தாசரதி, தாசரதி அப்படின்னா தசரதன் மகன், அவனுடைய தன்மையை பாடிப்பற. தன்மை அப்படின்னா அவனுடைய நேச்சர்னு அர்த்தம், அவனுடைய சுவாவம், குணம். என்ன குணம்னா, இவ்வளவு வலிமை இருக்கும் இல்லையோ, வலிமை இருக்குங்கிறதுனால வீட்டுல ஒரே அடாவடி அடிதடி இதெல்லாம் பண்ண மாட்டான். தசரதனுக்கு அடங்கி அப்பா வான்னா வருவான், போனா போவான். உங்க கிருஷ்ணன் இப்படி இருப்பானா, ஒரே விஷமம், வீட ரெண்டாக்குவான். ஆனா எங்க ராமன் இருக்கானே தாசரதி தன்மை. அப்ப அவன்கிட்ட வில்லின் வன்மையும் இருக்கு, தாசரதி தன்மையும் இருக்கு. வன்மை இருந்தா போறாது, தன்மையும் வேண்டும். கிருஷ்ணன் வன்மையெல்லாம் நல்லா காட்டுவான், எல்லாம் போற இடம்லாம் போய் விஷமம் பண்ணுவான். ஆனா அப்பாவுக்கு அடங்கிய பிள்ளையா இருக்கணும்னா அது எங்க ராமனை போல இருக்க முடியுமா, அது ராமனுக்கு தான் வரும். அதனால தாசரதி தன்மையை பாடிப்பறங்கிறா. ஆக பரசுராமர் என்னுடைய வில்லின் வலிமையை பார்த்துட்டு போ அப்படின்னு எதிர்கொண்டு வர, அவருடைய வில்லோடு சேர்த்து தவத்தையும் அவர் கண்ணெதிரிலேயே வாங்கி கொண்டானே ராமன். முன்பு வில்லை வளைத்து கொடுமைப்படுத்துவதில் ரொம்ப சீனியர் முதியவளாக இருக்கக்கூடிய அந்த தாட்டகையின் உயிரை உண்டானே அந்த ராமனுடைய வில்லின் வலிமையை பாடிப்பற. அவன் தசரதனுக்கு அடங்கி நடக்கிறானே அந்த சுபாவமாகிய தன்மையையும் பாடிப்பறங்கிறது பாட்டின் திரண்ட பொருள். என் வில் வலிகண்டு போ என்று எதிர்வந்தான், தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன்வில் வலித்து முதுபெண் உயிருண்டான், தன்வில்லின் வன்மையை பாடிப்பற. தாசரதி தன்மையை பாடிப்பற. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். As Parashurama came and challenged Rama, you see the strength of my bow and then go. Rama got his bow as well as the penance done by Parashurama. The same Rama once upon a time destroyed Tataka, who was an expert in troubling others. Oh, fly, singing the glories of my Rama with the strong bow. Fly, singing the glories of the character of Lord Rama, the son of Dasharatha என்பது இதற்கான ஆங்கில வடிவம். அந்த பெண் பார்த்தா, ஓஹோ நீ அப்படி வரியா, எங்க கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, சும்மா பேச்சுக்கு இந்திரனை வீழ்த்தினா நரகாசுரனை வீழ்த்தினான்னா பேச்சுக்கு சொன்னேன், அவ்வளவுதான் நினைச்சியா. அன்பு காட்டுவதென்றால் கண்ணனை போல அன்பு காட்ட முடியுமா, கண்ணன் ருக்மிணி மேல வச்ச அன்பு எவ்வளவு தெரியுமா. அந்த பெண் ஆரம்பிக்க போறா. அடுத்த பாட்டில் காண்போமா. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். என் வில்வலியை கண்டு போவதென்று எதிர்வந்தான், தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாகி. என் வல்வலி கண்டு போவதென்று எதிர்வந்தான், தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாகி. முன்பில் வலித்து முது பெண்ணுயிருண்டான், தன் வில்லின் வன்மையை
பாடி பர தாசரதி தன்மையை பாடி பர முன்வில் வலித்து முது பெண்ணுயேருண்டான் தன் வில்லின் வன்மையை பாடி பர தாசரதி தன்மையை பாடி பர